அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேட்ஸை வச்சு ஒரு தொக்கு பண்ணலாம். இதை ஊறுகாவும் சொல்லலாம். அதுக்கு நான் 500 கிராம் அளவுக்கு பேரிச்சம்பழத்தை நான் கொட்டையும் பழத்தையும் தனியாக உரித்து வச்சுருக்கேன். இப்போ சட்டியில் நம்ம நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூட 1/2 டீஸ்பூன் கடுகு, 4 பட்டை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, அதையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 8 பல்லு பூண்டு, 2ஐயும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து ஒரு டாஸ் பண்ணிக்கிறலாம். பாருங்கள், இது கூட 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தூள் பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு, அதையும் சேர்த்து இதை நல்லா கொஞ்சோண்டு 1/4 கப் அளவுக்கு வெல்லமும் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். கிளறி விட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம உரிச்சு வச்ச பேரிச்சம்பழத்தை இது கூட இப்போ நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த பேரிச்சம்பழத்தை நல்லா மேஷ் பண்ணி விட்டுறலாம். ஊறுகாய் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தோம்னா அது ஹெல்த்தி கூட. இது சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இதில் நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து இப்போ இதை நல்லா நம்ம மூடி வேக வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஒரு நம்ம லிட்டு போட்டு வேக வச்சு இதை எடுத்து நம்ம கிளறி விட்டுறலாம். இதை அடி பிடிச்சிரும். இடையில நம்ம கிண்டி விடணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி சட்டியில் நம்ம ஒட்டாமல் வந்தாவே இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது பிரியாணிக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இப்போ நம்ம ஆற விட்டுறலாம். நல்லா கூல் டவுன் ஆனோடனே நம்ம கண்டெய்னரில் ஒரு ஏர் ஜார் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வீக் வரைக்கும் நல்லாயிருக்கும். நம்ம ரீஃப்ரிஜரேட் பண்ண 1 மந்த் வரைக்கும் வச்சுக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.